ஹலோ கைஸ், இப்போ டிஎன்ஓயு அசைன்மெண்ட் சப்மிஷனை பார்க்க போகிறோம். இந்த 2024 கேலண்டர் இயர் அட்மிஷன் ஆனவங்களுக்கு ஜூன் 27 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அட்மிஷனில், அசைன்மெண்ட் சப்மிஷனில். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே மே மந்த்லேயே கொடுத்துட்டாங்க, எல்லாம் ரைட் பண்ணி வச்சுட்டு இன்னும் சப்மிட் பண்ணலை. ஸோ அது எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோ. லோக்கலில் இருக்கிறவங்க, சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க டேரெக்டாகவே கொண்டு போய் கொடுக்கலாம், ஆர் போஸ்டல்லையும் அனுப்பலாம், அல்லது சாஃப்ட் காப்பியாக அப்லோடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போது ஆன்லைனில் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டை நீங்கள் உங்கள் லாகின் ஆன்லைன் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நம்ம என்ரோல்மெண்ட் நம்பர் தான் க்ரெடென்ஷியலு ப்ளஸ் டிஓபி. ஸோ இதை கொடுத்து உங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் லாகின் பண்ணி அசைன்மெண்ட் செக்ஷனுக்கு வந்துடுங்க. அசைன்மெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஆர்வக்கோளாறில் இங்கே இருக்கிற நாளையுமே ஃபில் பண்ணிடாதீங்க. இவங்க போர்ட்டலில் ஏகப்பட்ட பக் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போய் எந்த அசைன்மெண்ட் வேணுமோ அதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கே வராது, இந்த மாதிரி தான் வரும். அதனால் இதையெல்லாம் டீசெலக்ட் பண்ணிடுங்க. வெறும் இயர் அண்ட் செமஸ்டர் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லாமே இங்கே லிஸ்டட் ஆகும். உங்களுடைய எல்லா அசைன்மெண்ட்டுமே இங்கே லிஸ்டட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இயர் என்ன வருஷம் படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் நேமு, இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணோம், நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் கோட் இருக்குது. ஈச் சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்குது. ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஹோம் அசைன்மெண்ட்டுடைய இது. ஸோ இதுக்கு வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 3ல் நீங்கள் ஏதோ ஒன்று வந்து செலக்ட் பண்ணி எழுதலாம். ஏதோ ஒன்று எழுதுனா போதும். ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து ஒரு 1000 வேர்ட்ஸுக்குள்ளே எழுதணும். விச் மீன்ஸ் ஒரு 3 to 5 பக்கத்துக்குள்ளார வர மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி எழுதணும். நம்ம எல்லாமே புக் கண்டென்ட்லேயே இருக்குது. வெளியில் நீங்கள் ரிசோர்ஸ் பண்ணி ஆன்லைன்லேருந்து எடுக்கிறதுனாலும் எழுதலாம், இல்லை புக்கிலேயே நீங்கள் வந்து எல்லாம் கம்போஸ் பண்ணி எழுதுறதுனாலும் எழுதலாம். எனி ஒன் பை வந்து ஆஸ் பர் டிஎன்ஓயு இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ரைட்டிங்கில் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்கும்பொழுது பை டைப்பிங்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது நான் எல்லாமே எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் தான் கேட்டேன். ஸோ நான் எழுதி எல்லாமே நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இது பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இங்கே அப்லோட் கொடுக்கும் பொழுது இங்கே 2 ஃபைல் கேட்கும். ஸோ அது என்னென்னா, ஒரு செமஸ்டர் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியுடைய 2 செமஸ்டருடைய 2 அப்லோடு பார்த்து தான் இங்கே வந்து கேட்குது. ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் 1 and 2 எதை கிளிக் பண்ணாலும் இதுதான் காட்டும் உங்களுக்கு. ஒரு ஃபைல் வந்து 5 MBக்கு லெஸர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எழுதின A4 ஷீட்டில் எழுதின பேப்பரை நீங்கள் ஒன்று ஃபோட்டோ மொபைலில் கேப்சர் பண்ணி காப் பண்ணி எட்ஜெல்லாம் நீங்கள் காப் பண்ணி 5 பேஜ் எழுதுறீங்கன்னா 5 + ஒரு கவரிங் லெட்டர் இதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை ஸ்கேன் பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது ஒவ்வொரு சிங்கிள் பேஜாக தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வந்திருக்குன்னா, இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜாக வரும். இது ஒரே பேஜ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜுடைய ஃபார்மெட்டு நெட்டில் இருக்குது. டிஎன்ஓயு ஃப்ரண்ட் பேஜுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் இந்த ஃபார்மெட்டு. அதை டவுன்லோட் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ஸ்டடி நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்களுடைய என்ரோல்மெண்ட் இது வந்து ஐடி கார்டில் லொக்கேட் ஆகிருக்கும். இயர் ஆஃப் அட்மிஷனும் உங்கள் ஐடி கார்டில் இருக்குது. இந்த டேட்டா எல்லாமே ஐடி கார்டில் இருக்கும். நேம், உங்கள் நேமு, கோர்ஸ் கோடு எழுதிக்கிங்க, என்ன டைட்டில், அதுக்கப்புறம் எல்எஸ்சி கோடு உங்கள் ஐடி கார்டில் பேக் சைடு அல்லது மை ப்ரொஃபைல் ஆன்லைன் போர்ட்டலில் மை ப்ரொஃபைலில் இந்த எல்எஸ்சி லேர்னர் சப்போர்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த கோடு, மீடியம், என்ன இயர் படிக்கிறீங்க, இது எத்தனாவது அசைன்மெண்ட் உண்டான இது, டோட்டல் பேஜு, உங்களுடைய சப்மிஷன் டேட் அண்டு சைன் வந்து பண்ணிக்கங்க. இது வந்து ஃப்ரண்ட் பேஜாக நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எழுதுனது எல்லாமே ஈச் அண்ட் சிங்கிள் பேஜாக தான் வந்திருக்குமா நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணணும். இந்த மாதிரி சுற்றி மார்ஜின் பண்ணி மேலே என்ரோல்மெண்ட் நம்பர், கீழே வந்து பேஜ் நம்பர், இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கணும். இது எழுதி இந்த பேஜ் சிங்கிள் பேஜாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கம்பைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணணும். ஸோ இதை கம்பைன் பண்ணணும் என்னென்னா, ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த pdfcompressor.com இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணிக்கங்க. ஸோ கம்பைனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஃபைல் கேட்கும்.
ஸோ இந்த அப்லோட் ஃபைலில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ ஆர் எதர் பிடிஎஃப் சிங்கிள் பேஜ் ஸ்கேன் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனித்தனி பேஜாக இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் கம்பைன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பேஜாக கம்பைன் ஆயிரும். ஸோ கம்பைன் கொடுத்துட்டேன். இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. நம்மளுக்கு வந்து 5 MB தான் இருக்கணும். இங்கே எவ்வளோ கம்பைன் ஆகிருக்குன்னா 10 MBயில் வந்து கம்பைன் ஆகிருக்கு இல்லையா, சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து இப்போ 5 MB வேணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேறு ஒன்றும் பெருசாக எல்லாம் கிடையாது. இங்கே பிடிஎஃப் கம்ப்ரஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கம்ப்ரஸரில் போனீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிற ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, 10 MBயில் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அகைன் இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிடு, ஒரு 2 MBக்கு வந்து கொண்டு வந்துடும். 79% வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓகே 2.2 MB தான் இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ நான் இது எல்லாம் நான் பண்ணி ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எப்படி இப்போ அப்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஓகே, ஸோ இப்போது நான் லாஸ்ட்டு இது ரெண்டையும் வந்து இப்போது தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியை நான் இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் ஃபைல், நான் என்னுடைய பாத் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஃபைல் இப்போ வந்து தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி 1 and 2 பண்ணிவிட்டேன். லெஸ் தென் 5 MB கீழே இருக்குது. இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். நான் சப்மிட் கொடுத்தா இங்கே வந்து சப்மிட்னு வந்துருச்சு. அவ்வளோதான் உங்களுடைய அசைன்மெண்ட் ஆன்லைன் அப்லோட் பண்ணது. இது பண்ணினதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியை நீட்டாக டைப் பண்ணி நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டிஎன்ஓயை பற்றி நல்லா தெரியும், முன்னே படித்தவங்ககிட்ட கேட்டீங்க, இல்லைன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நிறையா இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது ஃபாலோஅப்ஸில், புக் அனுப்புறதில், ஐடி கார்டு அனுப்புறதில், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டு அலாட் பண்ணுறதில், இந்த மாதிரி நிறையா இஷ்யூ, அவங்களுக்குள்ள இன்டர்னல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதில் ப்ராப்ளம் ஆகி இல்லை சர்வரில் உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை வித் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டயத்தில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட்டை போட்டு இவங்களாம் ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லையா நீங்கள் சப்மிட் பண்ண ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணுங்கள், கொரியரில் சென்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ஐடி உங்களுடைய அசைன்மெண்ட் ஹார்ட் காப்பியை பத்திரமா வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ட்ராஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் சப்மிட்டட் அசைன்மெண்ட்டில் போனீங்கன்னாலும் இங்கே இதை கொடுத்து போனீங்கன்னா காட்டாது, அது பக் இருக்குதுன்னு சொன்னது மாதிரி இங்கே வராது. ஸோ இந்த ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனில் கொடுத்து போனீங்கன்னா தான் இங்கே வந்து காட்டுது அசைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம டேட் 23rd வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். டிஎன்இ ஃபார் பெட்டர் தென் ப்ரீவியஸ். நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பெக்டில் அவங்க போர்ட்டல் எல்லாமே இன்னும் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நிறையா நாள் இந்த போர்ட்டலில் வெறும் ப்ரொஃபைல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், மற்ற எதுவுமே காட்டாது. கோர்ஸ் டீட்டெயிலோ ஐடி கார்டோ இதெல்லாம் வராது. இப்போ தான் அவங்க வந்து 1 by 1 பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பண்ணிடுவாங்க, ஹோப் ஸோ. ஓகே கைஸ், அவ்வளோதான், சிம்பிள் தான். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். 27th லாஸ்ட் டேட், டோன்ட் ஃபர்கெட். தேங்க்யூ ஸோ மச்.